எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாது பிடிக்க என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. முடிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்வீராக. அதிகாலையில் இருந்து தேவ சமத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.